ரோலிங்கில் தான் இருக்கு. ரோலிங்கில் தான் இருக்கு. அது வேண்டாம். ஓகே, அப்போ அதோட கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பசங்க வந்து கேட்குற ஒரு சொல்லுங்க. ஐயோ தமிழில் சொல்லணும்னா. ஹாய் ஆல். அப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சில தமிழ் சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லி கொடுக்கலாம் அதே கான்செப்ட் தான். பேரையும் டைட்டிலையும் மட்டும் மாற்றி உங்களுக்காக நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அதிசய பொருள் என்னது? பேசிக் இங்கிலீஷ் சென்டென்ஸ். எப்படி உனக்கு தெரியாதது கூட நானே எடுத்து கொடுக்க வேண்டியது. அவட எல்லாத்தையும் சேர்த்து நானே சொல்லிட்டேன். எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்துடணும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா பேசிக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். நம்ம டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் இது ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் தெரியாது. இதுக்கு இங்கிலீஷில் தெரியாதனால நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி தாராளமாக இங்கிலீஷில் பேசலாம். ரொம்ப ரோல் ஆகுதோ? இல்லை, பரவாயில்ல, கரெக்டாக தான் போகுது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னங்கிறது யூஸ்வலாக கேட்குற மாதிரி நானே கேட்குறேன். அதுக்கு நீ இங்கிலீஷில் பதில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கல. அதாவது நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கவில்லை. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது பொண்ணுங்க தான். ஏதாச்சும் பசங்க ஏதாச்சும் போய் சொல்லிட்டா போதும், கேட்கல பாடல் இதை சொன்னீங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது, ஐ மீன் இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லு. ஓகே, ஐ காண்ட் ஹியர் யூ இப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ ஆர் நாட் ஆடிபிள். அது நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் போய் காதுலையே போய் சொன்னாலும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பதிலாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன கேலி செய்யாத, கிண்டல் பண்ணாத. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. அப்புறம் டோன்ட் மாக் மீ இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்களுக்கு கிண்டல் நையாண்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும் பட்சத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப இந்த ரயில்வேல இந்த ரயில் நம்பர் J4 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பாங்க, கூட இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசணும் போல இருக்கு, அவங்கள்ட்ட பேசலாமா? அப்போ வரலாம். அப்போ இன்கேஸ் உன் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் மேலினே வந்திருக்குன்னு வச்சுக்கேன், நான் மேலின் கிட்ட பேசலாமா அப்படின்னு உங்ககிட்ட பெர்மிஷன் யாரும் கேட்க போகிறது இல்லை. இருந்தாலும் அப்படி கேட்கணும்னா அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஓகே, கேன் ஐ ஸ்பீக் டு மர்லின் ப்ளீஸ்? மர்லின் ப்ளீஸ். அந்த ப்ளீஸில் தான் வந்து சிம்பத்தி இறக்கியிருக்கோம். நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். ப்ளீஸ் சொல்லிட்டீங்கன்னா சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். பேசலாமா அப்படிங்கிறது தான். இதே இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம், குட் ஐ ஸ்பீக் டு மர்லின் ப்ளீஸ். இப்போ இதில் வந்துட்டு கேன் ஐ ஸ்பீக் டு மர்லின் ப்ளீஸ் இல்லைன்னா குட் ஐ ஸ்பீக் டு மர்லின் ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று தானே. இது ரெண்டும் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? கேன் அப்படிங்கிறத நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுகிறப்போ கேன்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதே கொஞ்சம் ஃபார்மலாக நம்ம பேசுகிறப்போ குடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம பேசணும், ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், ப்ரொஃபஷனலாக பேச நினைக்கணும் அப்படின்னா குட் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுக்கும் நம்மக்கிட்ட வார்த்தை இருக்குது, கேஷுவலாக பேசுகிறதுக்கும் வார்த்தை இருக்குது. ஆனால் பேசதான் ஆள் இல்லை. சரி, வெரி பேட். ஓகே, இது வந்து நாலாவது வந்துட்டு நான் பிறகு சாப்பிட்றேன். அதாவது நான் பிறகு சாப்பிடுவேன், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, அது மந்த்ல வந்து பசங்க சொல்கிறது தான். கையில் காசு இருக்காது, இருந்தாலும் வாடகை சாப்பிடல அப்படின்னா இல்லை நீங்கள் போங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான், அது வந்து எப்படி சொல்லலாம்? இதை வந்து இங்கிலீஷில் ஐ வில் ஈட் லேட்டர்னு சொல்லலாம், ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ்னு சொல்லலாம். ஐ வில் ஈட் லேட்டர் அண்ட் ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ். அந்த பிறகு அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக சொல்லலாம், லேட்டர், ஆஃப்டர்வர்ட்ஸ். நைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சந்தேகப்படுறியாராம் அப்படின்னு கேட்பாங்களே, அது என்ன சந்தேகப்படாத. அதை வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தையோட இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் நம்ம? டவுட். அதேதான். அப்போ டோன்ட் டவுட் மீ. இங்கே வந்து டவுட்னு தான் சொல்லணும், டவுட்னு சொல்லக்கூடாது. டி வந்து அங்கே சைலண்ட். ஓகே, தெரிஞ்சுக்க இவ்வளோ வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், இது கூட சொல்லி தரலன்னா எப்படி? டோன்ட் டவுட் மீனும் சொல்லலாம், அதே மாதிரி டோன்ட் சஸ்பெக்ட் மீனும் சொல்லலாம். சஸ்பெக்ட். ஓகே, சஸ்பெக்ட் எனக்கு தெரியாது, சாரி. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இந்த நம்ம படத்துல போலீஸ் கேஸ் எல்லாம் வரப்போ சொல்லுவாங்கல்ல, திருடனை கண்டுபிடிக்கிற போறப்போ டோன்ட் சஸ்பெக்ட் மீ சார், அது மாதிரி சொல்லலாம். ஓகே, சஸ்பெக்ட்டுங்கிற வார்த்தையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். டவுட் மட்டுமே யூஸ் பண்ணாமல் சஸ்பெக்ட்டுங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவுமே வந்து பாவம் எங்களை மாதிரி பசங்க அதிகமாக கேட்குற ஒரு வார்த்தை தான் வச்சுக்கேன். நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன்.
சட்டு மாத்திர மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பசங்க சொல்லுவாங்களா இல்ல பசங்க சொல்லுவாங்க. இல்லை பசங்க பொண்ணுங்க சொல்லுவாங்க. சரியா? அப்போ வந்து அந்த வார்த்தையை எப்படி நம்ம சொல்லலாம்? ஓகே, இதை வந்து ஐ ஹாவ் changed my mind. அதை முன்னாடியே மாற்றிருக்கலாம். கடைசி நேரத்தில் மாற்றி மறந்து தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். மாறி இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் என்னவா இருக்குன்னு வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாங்கிறது நாங்கள் ஒரு தனியாக கோர்ஸ் சிலபஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கான திட்டம் என்ன, அதாவது இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது வாட். இப்போ வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே? இங்கே வந்து நீ இப்போ சொன்னீங்கல்ல வாட் இஸ் தான் அப்படி சுருக்கி ஸ்டைலாக வாட் இஸ் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, வாட்ஸ் ஸ்டைலா இருக்கு. இது வந்து WHAT-S ஹைஃபன் இல்லை அப்போஸ்ட்ரோஃபி WHAT''S. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் சரி நான் அதை செய்வேன், என்ன வந்தாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல வந்து ஐ வில் டூ இட் நோ மேட்டர் வாட். ஐ வில் டூ இட் நோ மேட்டர் வாட். என்ன வந்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி கம் வாட் மே ஐ வில் டூ இட். நீ வா மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்குண்டான ரிலேட்டடான ஒரு சேம் எக்ஸாக்ட்லி. ஓகே, அடுத்து டிவியை ஆன் செய்வீர்களா? இது வந்து தூய தமிழ் இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. டிவியை திட்டி அந்த டிவி போடுப்பா அப்படிமால, அதுதான் அது. டிவி ஆன் செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது क्वेश्चन மார்க் இல்லையா? क्वेश्चन மார்க். ஓகே, அப்போ will you turn on the TV? Will you turn on the TV? ஓகே ஓகே, நைஸ். லாஸ்ட் ஒன் வந்துட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஓகே, மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இட்ஸ் லைக்லி டு ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இட் மே ரெயின். ஜூன் மாசமா இருந்தா மதுர வீரன் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் பேசணும், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் வீடியோஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் பற்றி தெரியணும், ஏதாச்சும் வார்த்தைகள் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக வீடியோ போடுறதுக்கு நானும் எங்கள் குழுவும் வந்து ரெடியாக இருக்கும், டீம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான அதிகமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துட்டு கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். திஸ் இஸ் ஆஷிக் அண்ட் ஸ்ரீஷா. பாய்.